ஓம் சாந்தி. ஓம் சாந்தி ஜெயந்திபன். உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. சாரி, கேட்கக்கூடியதா இருக்குதா? கேட்கும் ஜெயந்திபனோடது கேட்கல. ஓகே, ஓகே. எல்லாருக்குமே புது வருட வாழ்த்துக்கள். மந்தபன், அருணபன் எல்லாருக்குமே புது வருட வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே புது வருடத்துக்கான வாழ்த்துக்கள். அதனால ஜெயந்திபன் உங்களை வரவேற்கிறோம். கடைசியாக முரல் ரிவிஷன் வந்து ஜூன்ல செய்தது. நீண்ட காலம் ஆயிடுச்சு முரளி ரிவிஷன் செய்து. அதனால சில கதைகள் சொல்லலாம்னு யோசிக்கிறேன். அதனால வெறும் எம்டி போல் பற்றியது. அதனால ஒரு சின்ன கதை இருக்குது. என்னன்னு சொன்னால், எம்டி போல் வந்து தண்ணியை அதில் நீங்கள் தண்ணியை நிரப்புறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், அது வந்து வெறுமையாக இருக்க வேணும். வெறுமையாக இருந்தால் தான் அதுக்குள்ளே தண்ணி நிரப்பலாம் இல்லையா? அதனால் உங்களுடைய மனதும் கூட அந்த வெறும் போல் போல தான். அதனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் மனதை நாங்கள் வெறுமைப்படுத்தினால்தான், மனம் வந்து வெறுமையாக இருந்தால்தான் அதுக்குள்ள வந்து நீங்கள் சத்தியத்தை நிரப்பிக்கொள்ள முடியும். அதே போல் இன்னொரு கதை இருக்குது. ஒரு காட்டில் மரம் வந்து இலைகளை விழுத்தி கொண்டே இருக்கும் இல்லையா? இலை விழுந்தால்தான் இன்னொரு இலை வளரும் அதில் குருத்து. அதனால் அதை நாங்கள் விடுறதுக்கும் இலகுவானதாக இருக்க வேணும். ஏனென்று சொன்னால், பழையதை நீங்கள் பிடிச்சி வச்சிருந்தால் புதுசு வந்து வர முடியாது. அதனால காடு கூட எங்களுக்கு பாடம் கட்டி கொடுக்குது இல்லையா? பழசவனோடனே அந்த இலை வந்து விழுந்து போகுது. அதனால அது கூட ஒரு சின்ன கதைகள் தான். அதனால மந்தாபன் இருக்கிறார்கள் எங்களோட. அதுக்கு பிறகு கேள்வி கேட்பார்கள். அது நம்மளோட ஜெயந்திபன் இப்போ ரிவைஸ் பண்ணுவாங்க முரளி. அதுக்கு பிறகு கேள்வி பதில் இருக்கும். அதனால 2 நியூ இயர் முரளி இல்லையா? அது கூட எங்களுக்கு நியூ இயர் முரளி 31 டிசம்பர் 2002 ஞாயிற்றுக்கிழமை இருந்தது. பிறகு நேற்று இன்னொரு அவ்யக்த முரளி, அது கூட 2004 இருந்தது. 31 டிசம்பர் 2004 முரளி. அதனால எனக்கு அந்த ஞாபகங்கள் கூட இருக்குது. வீடியோ பார்க்கும் பொழுது நேற்று தெளிவாக இருந்தது. 2 தாதிமார்களும் இருந்தார்கள். தாதி குல்சார் வந்து பாபாவுடைய சரீரம், அதை விட மற்ற 2 தாதிமார்களும் கூட இருந்தார்கள். அதனால் அது கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் அவர்களை பார்க்கறது. பிறகு தாதி இருந்திருக்க மாட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் மும்பையில் இருந்தார்கள். அதுக்கு பிறகு 2 வருஷம் கழித்து தாதி சரீரம் விட்டுட்டார்கள். அதனால் அந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது நிறைய ஞாபகங்கள் வந்தது. அந்த 2 தாதிமார்களும் அங்கே இருந்தார்கள் இந்த முரளியில். மதுவனனுடைய ஞாபகார்த்தங்கள், பாப்தாதாவினுடைய ஞாபகங்கள் எல்லாமே இருந்தது நேற்று அந்த முரளி பார்க்கும் பொழுது. பாபா வந்து நிறைய அன்பை கொடுத்து கொண்டிருந்தார். எங்களுக்கு அவர் ஞாபகப்படுத்தினார். அவர்தான் வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்கிறார். அதனால் நாங்கள் மதுமனத்துக்கு போகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அந்த நேரம் 48 நாடுகள்லேருந்து மதுவனத்துக்கு ஆட்கள் வந்திருந்தார்கள். அது கூட ஒரு அழகான
ஒரு கூட்டமாக இருந்தது. நீங்கள் கூட நிறைய பேர் உங்களையே பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவில். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் வயதாகி ஞானத்தில் முதிர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த வீடியோவில் நீங்களும் உங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் நான் பார்க்குறேன். இப்போ அதில் இருந்தவர்கள் சென்டர் நடத்துகிறவர்களாக, நாடுகளை நடத்துகிறவர்களாக இருக்கிறீங்க. அதனால் இது ஒரு முழுமையான ஒரு குழுவாக இருந்தது. இந்த நேரம் பாபா வந்து போன ஞாயிற்றுக்கிழமை முறையில் பாபா வந்து குழுக்களோடு சந்தித்தார். ஆனால் இங்கே வந்து பெருசாக இருக்கல நேற்று முரளியில். அதனால் பாபா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், எவ்வளோ தூரம் நாங்கள் பயணம் செய்தாலும் யார் வந்து அந்த நீண்ட தூரம் பயணம் செய்துவாரோன்னு சொன்னால் பாபா தான். அவர் தான் எங்களுடைய அன்பினால் வர்றார். எங்களுக்கு வந்து அவர் வந்து எங்களுக்கு விசேஷமான பரிசும் கொடுக்குறார். சத்திய யுகம் பரிசு. எனக்கு வந்து பாபா என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், அனுபவம் இல்லையா, எதிர்காலத்தினுடைய அனுபவம். நீங்கள் புதிய உலகத்துக்கு போய்க்குள்ள நீங்கள் எல்லாருமே அங்கே இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அதை இந்த இந்த நேரத்தில் தான் புது யுகமும் தெரியும், பழசும் தெரியும் உங்களுக்கு இல்லையா? அப்போ அதுதான் மிக முக்கியம். பாபா பேசும் பொழுது எனக்கு ஞாபகம் இல்லை அந்த நேரத்தில் உலக கதை என்னண்டு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பாபா என்ன சொன்னார்ன்னு சொன்னால், மக்கள் அழுகிறத பற்றி சொல்லியிருந்தார், மக்களுக்கு முக்தி தேவைப்படுறதை பற்றி சொல்லியிருந்தார். அதனால் அதுதான் இப்போவும் எங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? நான் வந்து எதுவும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க அல்ல இதில் பார்த்துருப்பீங்க. மக்கள் வந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள் முக்திக்காகவும். எங்கே இந்த உலகம், இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது என்ற துக்கத்தில் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் அதையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது பாபா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் எங்களுடைய கடமை என்ன. நாங்கள் வந்து கருணை நிறைந்தவர்களாக இருக்க வேணும். பாபா இந்த 2 விஷயத்தை சொல்லியிருந்தார் நேற்று. நன்மை செய்பவராக இருக்கிறது, கருணை நிறைந்தவராக இருக்கிறது. அப்போ நான் கூட சிந்திச்சு பார்த்தேன், கருணை, இரக்கம் மற்ற எல்லாம் இருக்குது. ஆனால் அதே நேரம் நன்மை செய்பவர்களாக இருக்கிறது. அதனால் எல்லாருக்குமே நான் வந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஆதரவு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போத்தான் அவர்களை வந்து நாங்கள் முன்னேற்ற முடியும். இறைவன் நன்மை செய்பவர், எங்களுக்கு நன்மை செய்பவராக இருக்கிறார். ஆனால் இறைவனை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் மற்றவர்கள் இறைவனை புரிந்து கொள்கிற வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு இறைவனுடைய வலதுகரமாக இருந்து நன்மை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் இல்லையா? அதனால் 2வது குணாதிசயம் பாபா சொன்னது, தந்தையைப் போல. தந்தை வந்து நன்மை செய்பவராக இருக்கிறார், வழங்குபவராக இருக்கிறார், தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறார். அவரை போல நானும் மாஸ்டர் அருள்பவராக, மாஸ்டர் நன்மை செய்பவராக எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே ஏதோ ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்க முடியுமா என்றது பாபா வந்து அதை எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார். 1, 2, 5 பேருக்கண்டு இல்லாமல் நாங்கள் சேவை செய்கிறது வந்து, நாங்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ, பாபானுடைய செய்தியை யாரெல்லாம் பெற இல்லையோ அவர்கள் எல்லாருக்குமே சேவை செய்யக்கூடியதாக இருக்க வேணும். அதனால் இப்போ வந்து எங்களுக்கு தெரியும், தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. 2004 விட இப்போ 20 வருஷத்தில் எவ்வளவோ வளர்ந்துருக்குது இல்லையா தொழில்நுட்பங்கள். அதனால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது நாங்கள் என்ன செய்யலாம்ன்றது. பாபானுடைய செய்தியை கொடுக்கறதுக்கு அன்பு, அமைதி, சத்தியம், இது எல்லாமே நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு பாபா எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்கோ, என்ன ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் செய்தாலும், பெரிய ப்ரோக்ராம்கள் அல்லது கான்ஃபரன்ஸ், என்ன சென்டர் திறக்கிறது என்னவாக இருந்தாலும், எவ்வளவு பேர் வந்து உண்மையாக நீங்கள் சேவை செய்திருக்கிறீங்க. அதனால் நீங்களே கணக்கிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும்.
ஆனால் நாங்கள் ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் சேவை செய்திருக்கிறோம் இப்போ வரைக்குமே. இன்னும் நிறைய பேருக்கு சேவை செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லையா? லண்டன் தன்னுடைய சனத்தொகை வந்து 15-16 மில்லியன் என்றால், ஆனால் ஆயிரக்கணக்கில் தான் நாங்கள் சேவை இருக்கிறோம் இல்லையா? 1 மில்லியன் கூட லண்டனில் சேவை செய்யலை. அதனால் முழு லண்டன் மட்டுமே, யூகே இல்லை, லண்டன் மட்டுமே. அதனால் பாரிஸோ பார்சிலோனா எந்த எந்த நகரத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு சேவை செஞ்சுருக்கிறீங்க. குறைஞ்ச சதவீதமான ஆட்களுக்கு தான் நாங்கள் சேவை செய்திருக்கிறோம் இல்லையா? அதனால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? பாபா சொல்கிறார், நாங்கள் வந்து வேகத்தை அதிகரிக்க வேணும். எங்களுடைய முயற்சியினுடைய வேகத்தை, எங்களுடைய சொந்த முயற்சி, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தரம், பாபாவுடைய செய்தியை நாங்கள் வழங்குகிற தரத்தை அதிகரிக்க வேணும். அப்போ தான் நிறைய பேருக்கு அது போய் சேரும். அதனால் பாபாவுடைய செய்தி மோகினி திதி மோகினி மூலமாக வந்த செய்தி கூட அதுதான் 2025 நாங்கள் சேவை செய்யலாம். ஆனால் எல்லையற்ற சேவை செய்ய வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்குமே பாபானுடைய செய்தி போய் சேர வேண்டும். நான் கூட பார்க்குறேன், வேர்ல்ட் மெடிடேஷன் டே இந்த வருஷம் அறிவிக்கப்பட்டிருக்குது இல்லையா? 7 டிசம்பரில் இருந்து 21 டிசம்பர் 21 டிசம்பர் வேர்ல்ட் மெடிடேஷன் டே என்று யூஎன் அறிவிச்சிருக்குது. அதனால் நாங்கள் லண்டனில் நிறைய பேர் அதை செய்தோம். 2-3 நாளில் நிறைய பேர் வந்து நிறைய பேர் அதை பார்த்துருக்கிறார்கள். அது கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது இல்லையா? அதனால் அப்போ நாங்கள் சிந்திச்சு பார்க்கலாம், அடுத்த வருடம், இந்த வருடம் இல்லையா, இப்போ புது வருடம் ஆயிட்டுது, இந்த வருஷம் டிசம்பர் 21 வேர்ல்ட் மெடிடேஷன் டே திரும்ப யூஎன் அறிவிச்சிருக்குது இல்லையா? அப்போ ஒவ்வொரு வருடமும் அது இருக்குது. அதனால் அரசாங்கம் கூட மெடிடேஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. எல்லா துறையிலையுமே யோகம் இருக்குது. யோகத்தில் வந்து கட்டுப்பாடுகள் இருக்குது இல்லையா? எக்ஸசைஸுக்கு வந்து உடல் பயிற்சி செய்கிறதுக்கு வந்து கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் மெடிடேஷனுக்கு வந்து கட்டுப்பாடுகள் கிடையாது. அதனால் மெடிடேஷன்ன்றது வந்து அரசாங்கங்களாலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. நிறைய கதவுகள் திறந்திருக்குது இப்பொழுது. அதனால் 2025 முடிவில் டிசம்பர் 21 இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஒரு வருடம், முழு ஒரு வருடம் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய சேவை செய்யலாம். அதனால் மிக முக்கியமானது அந்த வேகம், எங்களுடைய சொந்த முயற்சியினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குது, அதுதான் அது மிக முக்கியமானது. பாபானுடைய சேவை எங்களுடைய சொந்த, நாங்கள் கருணை நிறைந்தவராக இருக்க வேண்டும், நன்மை செய்பவராக இருக்க வேண்டும், வழங்குபவராக இருக்க வேண்டும். அதனால் இந்த குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது பாபா கேள்வி கேட்கிறார், அடிப்படை, இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னு சொல்லி சொன்னால் பாபானுடைய பதில் வந்து எல்லையற்ற விருப்பமின்மை. எல்லையற்ற விருப்பமின்மை. அதனால் வைராக்கியம், எல்லையற்ற வைராக்கியம், எதுவுமே எங்களை வந்து இழுக்கக்கூடாது, கவரக்கூடாது. எங்களை இழுத்து கவரக்கூடியதாக இருக்கக்கூடாது. பலது முடிஞ்சது. பழைய சமஸ்காரம் எல்லாத்தையுமே விட்டுட்டு, பழைய பழக்க வழக்கங்களை விட்டுட்டு, பழைய நடத்தைகள், பழைய நடைமுறைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்பொழுது புதுமையை உருவாக்க வேணும். ஆத்மாவில் அது இருக்குது ஏற்கனவே. ஆத்மானுடைய பதிவில் புதுமை அந்த இருக்குது. அந்த புது சமஸ்காரங்கள், சத்தியயுக சமஸ்காரங்கள், சதோபிரதான் சமஸ்காரங்கள் இருக்குது. ஆனால் அதை வந்து நாங்கள் கொண்டு வரதுக்கு பழதை விட வேணும். பழசை விட்டால்தான் கதையில் சொன்னது போல பழைய இலைகள் உதிர்ந்தால்தான் புதிய இலைகள் வந்து வளர முடியும். அதனால் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேணும். நாங்கள் வந்து தெளிவாக இருக்கும் பொழுதுதான்
அப்போதான் வசந்த காலம் உருவாகும் இல்லையா? இலையுதிர் காலம் இருந்தால் தான் பிறகு வசந்த காலம் இருக்கும். அதனால இது ஒரு சக்கரம். அப்போ எல்லையற்ற வைராக்கியம் இருக்க வேணும். அப்போ நானே கேள்வி கேட்க வேணும். இன்றைக்கு வந்து விடுதலை நாள் இல்லையா? சில நாடுகளில் நாளைக்கு கூட விடுதலை இருக்குது. சில நாடுகளில் யூகேல அதனால் நிறைய பேரில் வந்து வியாழன் வெள்ளியில் இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு திங்கட்கிழமை தான் வேலை தொடங்குவார்கள் சில இடங்களில். அதனால் நிறைய பேர் அது கூட செய்வார்கள். அதனால் நேரம் இருக்குது என்று சொன்னால் அந்த நேரத்தை நான் வந்து பயனுள்ள முறையில் பயன்படுத்த கொள்ள வேணும். நான் இன்னும் எண்ணத்தை விட வேணும். நான் இன்னும் எண்ணத்தை பிடிச்சி வச்சிருக்கிறேன். அப்போ என்ன எனக்கு நான் வந்து சிந்திச்சு பார்க்க வேணும். அப்போ தான் தடைகளை நிவர்த்தி செய்ய முடியும். அப்போது எனக்கு வந்து தெளிவு இருக்க வேணும். எது எனக்கு தடையாக இருக்குது என்றதை நான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்பொழுது தான் என்னால் வந்து முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். அப்போ இந்த தடவை பாபா சொல்லியிருந்தது இன்னொரு விஷயம் கூட 4 விஷயங்கள் சொல்லியிருந்தார் முக்கியமாக. அது வந்து நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, தீவிர முயற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால், வேகமான முயற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால், பாபா சொல்லியிருந்த முதல் விஷயம் கருவியாக இருக்கிறது. மேடையில் இருந்து கொண்டு வகுப்பு கொடுக்கறது மட்டும் கருவியாக இருக்கிறதுன்றது இல்லை. பாபா வந்து நிறைய வகையில் கருவியாக இருக்கிறத பற்றி சொல்லியிருந்தார். உதாரணமாக என்னுடைய நடத்தையின் மூலமாக, என்னுடைய செயல்கள் மூலமாக. அதனால் முரளியில் பாபா வந்து மகாராஷ்டிரா ஆக்களோட பேசியிருந்தார். பாபா சொல்லியிருந்தார், நீங்கள் என்ன சேகரிக்கிறீங்கன்னு சொன்னால் யோக சக்தியின் மூலமாக நீங்கள் சேமிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தூய செயல்கள் மூலமாகவும் யோக சக்தியில் இருந்து கொண்டு கர்மயோகம் செய்யும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே பிஸியாக மும்மரமாக இருக்கிறதில்ல. உங்களுடைய செயல்களை செய்யும் பொழுது நீங்கள் உயர்ந்த நிலையிலிருந்து சேவை செய்யும் பொழுது அதுதான் வந்து முக்கியமானதாக இருக்கும். அதனால் இயக்கியத்தில் 20,000 பேர் இருக்கணும். அவர்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன துறையில் இருந்தாலும், என்ன சேவை செய்தாலும் அதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 20,000 பேரை நாங்கள் பராமரிக்கிறதுன்னு சொன்னால் நிறைய வேலை இருக்கும் அங்கே இல்லையா? அதனால் பாபா சொன்னார், நீங்கள் அந்த சேவை செய்கிறீங்க. ஆனால் அந்த சேவையை உயர்ந்த நிலையில், யோக நிலையில் இருந்து செய்யும் பொழுது அந்த கர்ம யோகம் என்றது வந்து உங்களுடைய சேரிட்டி, உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேமிக்கப்படும். அந்த நிலைதான் நான் என்னை வந்து தூய்மையை வந்து நான் கிரகிச்சு கொள்கிறேன், எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்பிக்கொள்கிறேன். அதன் மூலமாக என்னுடைய நிலை வந்து உயர்ந்ததாக இருக்கும். பாபா வந்து நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசியிருந்தார். அதனால் அந்த கருவியாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதை கூட பாபா விளக்கமாக சொல்லியிருந்தார். மனம், சரீரம், செல்வம், எண்ணம், வார்த்தை, செயல், உறவுமுறை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாமே. அதனால் பாபாவினுடைய குறிப்பு என்னன்னு சொன்னால், முதலாவது வந்து கருவியாக இருக்கிறது. பிறகு பாபா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், நீங்கள் கருவியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நடத்தை மற்றவர்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் சொல்ல முடியாது, இது பரவாயில்லை, நான் இப்படி இருக்கலாம், இது பிரச்சனை இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதனால் எல்லாத்திலையுமே நான் பாபா எப்படி என்ன விரும்புகிறாரோ அப்படி இருக்க வேண்டும். பிரகாசமிக்கும் நட்சத்திரமாக, வைரமாக இருக்க வேண்டும். பாபா வந்து ரெட்டை பாகத்தை பற்றி கூட பாட்டிருந்தார். வைரமாக இருக்கிறது
அது மட்டும் இல்லாமல் கதாநாயக பாகமாகவும் இருக்கிறது பற்றி. அதனால எங்களுக்கு அந்த கருவி நிலை எங்களுக்கு வந்து மிக மிக முக்கியமானது. வேகமான முயற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒன்று விஷயம். ரெண்டாவது, ஹிந்தியில் வந்து நிமிர்த், ரெண்டாவது நிர்மான், பணிவு. பணிவு, பிரம்மா பாபா வந்து நிறைய விஷயம் செய்யும் பொழுதும் எப்பொழுதுமே வந்து பணிவாகத்தான் இருந்திருக்கிறார். அவருடைய முரளியில் கூட அஹ், அஹ், பாபா சொல்லுவார் இல்லையா, நான் பேசுறேன்னு நினைக்காதீங்கோ, பாபா தான் பேசுகிறார், இறைவன் தான் என் மூலமாக இந்த முரளியை சொல்கிறாருண்டு. அதனால பாபா எப்பயுமே ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு தடவை முரளிக்கு பிறகு தீதி மன்மோகினி பாபானுடைய ரூமுக்கு போய் சில நேரத்தில் தாதி ஜானகி கூட போவார்கள். நாங்கள் பின்னால் போவோம் அவர்களோட. அப்போ சின்ன குழு அங்கே இருக்கும் பொழுது முரளி முடிஞ்ச பிறகு பாபா வருவார். வந்து அங்கே வந்து நாங்கள் நிறைய சும்மா ஒரு சின்ன பேசுவோம். பாபாட்ட நாங்கள் சொல்லுவோம், தீதி சொல்லுவார்கள், பாபா ஒரு நல்ல முரளி என்று நீங்கள் வந்து நல்ல பேசுனீங்கன்று பாபா சொல்லுவார். நான் இல்லை, தீதி வந்து பிறகு சொல்வார்கள், பாபா நீங்கள் இது சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லுங்கனால் பாபா சொல்லுவார், நான் சொல்ல இல்லை. அதனால் தீதி வந்து திருப்பி கேட்பார், பாபா நீங்கள் இது சொன்னீங்க, நீங்கள் முரளியில் இது சொன்னீங்கண்டு பாபா சொல்லுவார், நான் சொல்ல இல்லை, சிவ் பாபா தான் சொல்கிறாருண்டு. அதனால் அடுத்த தடவை பாபா வரும் பொழுது நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவார் ஏதாவது கேட்டால். அதனால் பாபா வந்து கருவியாகத்தான் இருந்தார். வேறு எதையுமே அவர் ஏற்றுக்கொண்டதில்லை. முரளியில் எதுவாக இருந்தாலும் எல்லாமே சிவபாபாவினுடையது தான். நான் வெறும் கருவிதான், பாபா சிவபாபா தான் பேசுகிறாருன்றது அவருக்கு எப்பொழுதுமே இருந்தது. அதனால் நாங்கள் செயல்களை செய்யும் பொழுது நாங்களும் சில நேரம் நாங்கள் செயல்களை செய்ய என்ன சொல்லுவேன், மக்கள் வந்து சொல்லணும், நான் இது செய்த நான் இது செய்த நான், இது எல்லாமே இருக்கும் இல்லையா. ஆனால் இல்லை, எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. நான் வந்து கருவியாக இருக்க வேணும், பணிவாக இருக்க வேணும். அதன் மூலமாக நான் என்னது என்றதை எல்லாத்தையுமே விடுபடணும். இது கஷ்டம் என்று தெரியும், என்று சொன்னால் அது பல பிறவிகளாக இருக்குது உங்கள்கிட்ட. ஆனால் இப்போ அதை வந்து நிப்பாட்ட வேணும். மூன்றாவது நிர்மான், அதாவது வந்து புத்தாக்கம். புத்தாக்கம் அப்போ புதுமை. எது வந்து அழிவு ஒன்று, அதுக்கு எதிரானது புத்தாக்கம் இல்லையா, உருவாக்குறது. அதனால் அந்த புத்தி வந்து தெளிவானதாக இருக்க வேண்டும், புதுமையாக இருக்க வேண்டும், புதுமையை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ அழிவை நோக்கி புத்தி போய்கொண்டிருந்தாலுமே, அழிவை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டிருந்தாலுமே எங்களுடைய புத்தி வந்து என்ன புதுமையை இல்லையா, அப்போ எனக்குள்ள என்ன புதுமையை நான் கட்டி எழுப்ப முடியும். அப்போ எனக்கு வீணான எண்ணங்கள் என்னை பற்றி இருக்குதுன்னு சொன்னால், அல்லது என்னை பற்றி எனக்கு வந்து வீணான எண்ணங்கள் இருக்குன்னு சொன்னால், அப்போ மற்றவர்களுக்கு நான் எதை பரப்புகிறேன். அதனால் மிக மிக முக்கியமான பாடம், என்னுடைய புத்தியினுடைய தரம் எப்படி இருக்குது. என்னுடைய புத்தி வந்து சதோப்பிரதானாக இருக்க வேணும். அதுக்கு முதலாவது வந்து சீரழிந்த நிலையிலிருந்து நான் வந்து என்னை வந்து மாற்றிக்கொள்ள வேணும். என்னுடைய புத்தியை நான் வந்து பாபாவினுடைய உதவியோட, பாபாவினுடைய ஆசீர்வாதத்தோட நான் வந்து என்னுடைய புத்தியை மேன்மையானதாக ஆக்கிக்கொள்ள வேணும். அதுதான் புதுமைக்கானது. அதனால பாபா சொன்ன ஒரு நல்ல விஷயம். அடுத்தது புத்தாக்கம். பாபா பிறகு 4வது சொல்லியிருந்தார்,
நிர்வான், நிர்வாணம் இல்லையா, அமைதி, சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலை. என்னுடைய பயிற்சி வந்து இன்றைக்கு நான் வந்து சப்தத்துக்கு அப்பால போகக்கூடியதாக இருக்க வேண்டும். சப்தத்துக்கு அப்பால போய் அந்த நிலையில என்னை வந்து நான் வந்து என்னுடைய மனம் வந்து அமைதியே வேகமாக அமைதியை நோக்கி போகக்கூடியதாக இருக்க வேண்டும். சங்கம யுகம்தான் நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கும் இல்லையா? நிர்வாணத்துக்கு பிறகு வந்து நாங்கள் சரீரத்தை விட்டு வீட்டை போகிற நேரம்தான். அந்த நேரத்தில் வந்து எங்களால் வேறு எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அதனால் அந்த நேரம் வந்து அமைதி மட்டும்தான் இருக்கும். நாங்கள் வந்து அந்த நேரத்தில் அதனால் இப்போ தான் இதை நான் பயிற்சி செய்யும் பொழுது, பற்றற்று இருக்கிறதை பயிற்சி செய்யும் பொழுது, வீட்டுக்கு போகிறதுக்கு பயிற்சி செய்யும் பொழுது தான் அப்போ தான் நான் எனக்குள்ள என்ன இதை நான் வந்து கொண்டு வர முடியும். எல்லையற்ற தூய்மை, எல்லையற்ற அமைதி, இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கொண்டு வர முடியும். அதனால் அந்த அனுபவம் நாங்கள் அதை பயிற்சி செய்ய வேணும். இன்றைக்கு எந்த அளவுக்கு நான் பயிற்சி செய்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்குள்ள வந்து அந்த நிலையை கொண்டு வர முடியும். அதனால் நான் வந்து சிந்திச்சு பார்க்க வேணும். என்னுடைய ஆழமான அமைதியை நோக்கி நான் போகக்கூடியதாக இருக்குதா? இந்த சூழ்நிலையை விட்டுட்டு என்னுடைய வீட்டில் பாபானுடைய அன்பை, அவனுடைய தூய்மையை நான் வந்து அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் நான் கீழே வரும் பொழுது எனக்கு வந்து என்ன மாதிரியான விஷயம் இருக்குது, நான் வந்து என்னுடைய தரத்தை அதிகரிக்க வேணும். என்னுடைய எண்ணத்தினுடைய தரத்தை அதிகரிக்க வேணும். சரீரமற்ற நிலையை நான் வந்து பயிற்சி செய்ய வேணும். நிர்வான், சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையை நான் வந்து பயிற்சி செய்ய வேணும். அதுதான் மிக முக்கியமானது. அதனால் இது கூட பாபா சொல்லியிருந்த இந்த 4 விஷயங்கள் இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் எங்களுடைய கர்மாதீத நிலையை நாங்கள் வந்து சோதித்து பார்க்கலாம். இந்த 4 வார்த்தைகள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நிலையை கொண்டு வரும். நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய கர்மாதீத நிலைக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்றதில். பிறகு பாபா வந்து சொல்லியிருந்தார் எல்லையற்ற வைராக்கியத்தை பற்றி. அந்த எல்லையற்ற வைராக்கியம் என்றது எல்லையற்ற வைராக்கியம் என்றது வந்து எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. பிறகு பாபா இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தார். போன கிழமை முரளியில் கூட அது தெளிவாக வந்திருந்தது. பாபா அதை பற்றி நிறைய விஷயம் சொல்லலை இன்றைக்கு இந்த முறை. என்னால் 2003ஆம் ஆண்டு இல்லையா, 2003ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு முரளி, இப்போ 2004 டிசம்பர் 2005 தானே இல்லையா? அதனால் பாபா வந்து எப்பொழுதுமே எங்களுக்கு பாபா வைரங்களை பார்க்குறார். அதனால் பாபா என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் என்னென்ன முயற்சி எல்லாமே செய்கிறீங்களோ அதெல்லாமே வெற்றிகரமானதாக இருக்குது. அதெல்லாமே நல்லதாக இருக்குது. எல்லாமே பிரயோசனமாக பயன்படுத்தப்படுது. ஆனால் இல்லையா, இப்போ 20 வருஷம் போயிட்டுது. ஆனாலும் பாபா வந்து வெற்றியை பற்றியும் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். வெற்றியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். நேரத்தினுடைய அடிப்படையில் அப்போ என்னுடைய நேரத்தை நான் வந்து என்ன மாதிரி பயன்படுத்துகிறேன், எல்லாத்தையுமே நான் வந்து சரியான வழியில் பயன்படுத்துகிறேனா என்றதை நாங்கள் வந்து சிந்திச்சு பார்க்க வேணும். அதனால் என்னுடைய எண்ணம், ஒவ்வொரு எண்ணமும் வந்து வீணானது இல்லாமல் இருக்குதா? என்னுடைய நேரம் வீணாக்கக்கூடாது. அதனால் எல்லாமே தூய்மையானதாக இருக்க வேண்டும், மேன்மையானதாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது.
அதனால் என்னுடைய சிந்தனை, என்னுடைய தரம் எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணம் நடுநிலையானதாக இருக்க வேணும். என்னுடைய எண்ணம் வந்து அஹ், தூய்மையானதாக மேன்மையானதாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையும் மேன்மையானதாக இருக்கும். ஞானத்துக்கு முதல்ல எங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஒவ்வொரு எண்ணமும் சத்தியத்தினுடைய அடிப்படையில், தூய்மையினுடைய அடிப்படையில், பாபானுடைய ஞானத்தினுடைய அடிப்படையில் இருக்கும் பொழுது அந்த எண்ணம் சக்தி வாய்ந்ததாக மேன்மையானதாக இருக்கும். அது எங்களுக்கு வந்து நடைமுறையில் எங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் நாங்கள் வந்து சிந்திச்சு பார்க்க வேணும், சோதிச்சு பார்க்க வேணும். என்னுடைய எண்ணத்தினுடைய தரம் எப்படி இருக்குது, நான் என்னுடைய நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறேன், உறவு முறைகள் எப்படி இருக்குது. என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை, என்னுடைய உறவு முறைகள் எப்படி இருக்குது. நான் ஒரு ஆளோட நேரத்தை செலவழிக்கிறேன் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம். ஆனால் அந்த நேரம் என்ன பாபாவுக்கு நெருக்கமாக கொண்டு வருதா, அவர்களை பாபாவுக்கு நெருக்கமாக கொண்டு வருதா? அதை அதனால் இது எல்லாமே நாங்கள் சோதிச்சு பார்க்க வேணும். பிரயோஜனமானதாக இருக்க வேணும். எல்லாமே நான் வந்து சரியான நிலையில் அதை பயன்படுத்தலைன்னு சொன்னால் அது எதிர்நோக்கத்துக்கு திசையில் கொண்டு போகும். அதனால் என்னட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாமே நான் வந்து சரியான வழியில் பயன்படுத்த வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தார், பாபா வந்து மகாராஷ்டிராவோட பேசியிருந்தார். எப்படி கர்ம யோகம் நீங்கள் செய்கிறீங்க, அது கூட உங்களுடைய பொக்கிஷத்தில் சேமிக்கப்படுதுண்டு. அது கூட உங்களுடைய வருமானத்தில் சேமிக்கப்படுது. அதனால் வகுப்பு கொடுக்கறது அல்லது செய்தி கொடுக்கறது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செயல், இது எல்லாமே வந்து மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் பாபா வந்து இரட்டை வழி நாட்டவர்களோட பேசியிருந்தார். எப்படி வேறு வேறு தூரத்திலேருந்து வந்திருந்தாலும் நாங்கள் தான் அந்த முயற்சியை செய்கிறோம் இல்லையா, சேவைக்காகவும் எங்களுடைய சொந்த மாற்றத்துக்காகவும். அதனால் சக்தி வாய்ந்த முரளி, அழகான முரளி, நல்ல ஒரு முரளி, நிறைய விஷயங்கள். பிறகு வந்து பாபா வருடத்துக்காக மெழுகுவர்த்தி ஏற்றியிருந்தார். அங்கு பாபா, அது கூட ஒரு அழகான காட்சி. அது மட்டும் இல்லாமல் செய்தி கருணாபாய் வந்து கொஞ்சம் சரீரம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அகமதாபாத்தில் இருக்கிறார் இப்போ. இன்றைக்கு எதுவுமே நான் கேள்விப்படையில்லை. ஆனால் எல்லோருடைய அன்பும் நினைவுகளும் அவரை போய் சேரும். அவர் கூட இயக்கியத்தினுடைய ஒரு தூணாக இருக்கிறார். தாதிமார்கள் இருக்கும் பொழுது இப்போ நிறைய பேர் இல்லாததுனால அதனால் தேங்க்யூ ஜெயந்திபன். இது எங்களுடைய பாக்கியம். யூடியூப்பில் கூட இருக்கிறீங்க. மந்தபன் முரளியினுடைய எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கிறீங்க. நன்றி. ஒரு கேள்வி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் உண்மையாகவே சொல்ல முடியுமா, எல்லையற்ற வைராக்கியத்தோடு இருக்கிற ஒருவரை
நான் பார்த்துருக்கேன் தாதி ஜானகி எதுன்னு சொன்னான்னு சொன்னால் தாதிமார்கள் நிறைய பேர் அப்படி இருந்திருக்கிறார்கள். அவர்களை சூட இருந்தவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அதனால் தாதிமார்களை நான் பார்த்துருக்கிறேன். தாதி ஜானகி எப்பயுமே அந்த எல்லையற்ற வைராக்கியத்தோடு இருந்திருக்கிறார்கள். நிறைய விஷயங்களில் நான் பார்த்துருக்கிறேன். அவர்களுடைய உடை, அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய ரூம் எப்படி இருந்தது, அவர்களுடைய ரூம் எப்படி இருந்தது இல்லையா? பிரம்மா பாபா மம்மா ஜிதி மன்மோகினி, எளிமையான வாழ்க்கை. அவர்கள் வந்து ஒரு மல்டி மில்லியனர் ஃபேமிலியிலேருந்து வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து இந்த இந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள். அதனால் அது கூட நான் பார்த்துருக்கிறேன் அவர்களை. ஜெகதீஷ் பாய் கூட அந்த எல்லையற்ற வைராக்கியமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறார். இன்னொரு கேள்வி இருக்குது. எங்களுடைய வாழ்க்கை முறை வந்து சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் மனதில் இல்லையா? நாங்கள் மம்மானுடைய கதைகளை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறோம் இல்லையா? மம்மா காரில் போய்க்குள்ள ஒன்று வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சிம்பிளாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய மனதால் எல்லையற்ற வைராக்கியம் இருக்கிறதா என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்கே இருக்கிறோம்ன்றது உங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குது, தாதி குல்சார் கூட சொல்லியிருந்தார்கள். நான் கேட்கும் பொழுது பாபா வந்து எல்லையற்ற வைராக்கியத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னால் இந்த பிராமண ஃபேமிலி வந்து எல்லையற்ற வைராக்கியம் இருக்கும் பொழுது உலகத்திலேயும் எல்லையற்ற வைராக்கியம் இருக்குமெண்டு பாபா வந்து பொறுப்பை எங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஜெயந்தி என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அதுக்கு நாங்கள் தான் காரணம் இல்லையா? நாங்கள் எங்களுடைய அந்த முக்தி நிலையை அடைந்து முக்திக்கான கதவை திறக்க வேணும். அதனால் தாதி ஜானகி எப்பயுமே நியூஸ் பேப்பரோ மேகசினோ வாசித்ததில்லை. ஞான அமிர்தம் வாசிச்சிருக்கிறார்கள். ஆனால் மற்றபடி எந்த ஒரு உலக சம்பந்தப்பட்ட செய்தியோ அல்லது இதோ வாசித்ததில்லை. அதனால் ஆனால் என்னென்னு சொன்னால் அவர்களுடைய அந்த புத்தி வந்து தெளிவாக இருந்தது. எந்த ஒரு விஷயம் அவர்களுடைய புத்தியில் போனதில்லை. தாதி குமாரக்கா பின்னேரத்தில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாசிப்பார்கள். ஆனால் அந்த கடைசி 2 வருஷம் 3 வருஷம் வாசிக்கல. ஆனால் அவர்களுக்கு அந்த உலகத்தில் என்ன நடக்குது, ராஜஸ்தானில் என்ன நடக்குதுன்றது எல்லாமே தெரிஞ்சு கொண்டார்கள். என்று சொன்னால் சேவைக்கான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு ராஜஸ்தான் என்ன நடக்குது, தாதி ஜானகி வந்து அதில் இருந்தெல்லாம் விலகி இருந்தார்கள். நியூஸ் பேப்பரோ அல்லது நியூஸோ பார்த்ததே இல்லை. ஆனால் வேற ஒரு விஷயமும் அப்போ அந்த ஆதிக்கம் செலுத்தாது இல்லையா புத்தியில். எங்களுக்கு வந்து எப்படி வந்து நாங்கள் எங்களுடைய நேரத்தை சமநிலைப்படுத்தலாம் இல்லையா? உலக செய்திகள் நிறைய இருக்குது. ஆனால் எங்களுடைய சொந்த வாழ்க்கை முறை, அதனால் நீண்ட நேரம் வந்து உலகத்தில் என்ன நடக்குதுன்றதுக்கு நீங்கள் செலவிட வேண்டியது இல்லை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை காலமாக நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம். என்னுடைய அப்பா நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது வாசிப்பேன் இல்லையா? காலமையில இருந்து லஞ்ச் வரைக்கும் எல்லா நியூஸ் பேப்பருமே எடுத்து மாறி மாறி வாசித்து கொண்டிருப்பார். எங்களுக்கு நாங்கள் அது செய்ய வேண்டியதில்லை. இப்போ என்னுடைய அப்பா கூட பிறகு யோகி ஆனதுக்கு பிறகு நிப்பாட்டிட்டார். ஆனால் 3 நிமிஷம் ரேடியோலேயோ அல்லது வந்து ஐபேட்லேயோ எதிலேயோ அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நீண்ட நேரத்தை அதில் வந்து செலவழிக்க வேண்டியதில்லை.
அதனால் இன்னொரு விஷயம் இருக்குது ஜெயந்திபன். அவர்கள் தாதிமார்கள், அவர்கள் அவர்களுக்குரிய நிலையில் இருந்தார்கள். ஆனால் எங்களுடைய நிலை, நாங்கள் என்ன செய்கிறது? ஜெயந்திபன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் 8 பேர், ஆனால் 108 இருக்குது இல்லையா? நாங்களும் மேலே கீழே ஏறி இறங்குறோம், எல்லாமே செய்கிறோம். சமஸ்காரம் முரண்பாடுகள் அதுகள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் வெற்றி, நாங்கள் அந்த 108ல் ஒருவர் ஆகலாம். நாங்கள் எல்லாருமே கூட 108ல் வரமாட்டோம் என்றதும் தெரியும். ஆனால் அதை நாங்கள் உருவாக்க முடியும். அதுக்கு சாத்தியம் இருக்குது இல்லையா? அந்த நிலையை நாங்கள் அடையலாம். ஒரு நிமிஷமா யாரோ ஒன்று ஏடிஎம் மைக்கான் மீட் பண்ணிவிட்டு இருக்கு. நிறைய கேள்விகள் இருக்குது. பாபா நிர்வான் பற்றி 4வது பாயிண்ட்ஸை சொல்லியிருந்தார் இல்லையா? அப்போது நிர்வான் முதலாவதாக வரணுமா அல்லது எது இல்லையா? மொய்னீபன் கூட சொல்லியிருந்தார்கள். ஒன்று அமைதியாக இருக்கிறது, ரெண்டாவது மகிழ்ச்சி என்ற சில நேரம் நீங்கள் சைலன்ஸாக இருக்கும் பொழுது நீங்கள் சீரியஸாக இருப்பீங்க இல்லை? அப்போது நிர்வான் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளங்கப்படுத்தினா நல்லா இருக்குமெண்டு நான் கூட சிந்திச்சு பார்க்குறேன். எப்படி கருவியாக இருக்கிறது ஒன்று, அதன் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் அந்த ஆர்டர் தான் சரி. பாபா தெளிவாக ஆர்டர் படுத்தி இருக்கிறார். அதனால் நிர்வான் கடைசியாகத்தான் வரும். முதலாவது கருவியாக இருக்கிறது, ரெண்டாவது அந்த பணிவாக இருக்கிறது, மூன்றாவது புத்தாக்கம், புதுமை, உருவாக்கம், 4வது நிர்வாணம் இல்லையா? நிர்வாணமாக இருக்கிறது. அதாவது சப்தத்துக்கு அப்பால் இருக்கிறது, சத்தத்துக்கு அப்பால் பட்ட நிலையில் இருக்கிறது. அதனால் இது எல்லாமே இந்த ஆர்டரில் தான் வரும். அப்போது என்னுடைய புத்தி அமைதியாக இருக்கிறதுக்கும் அதுதான் கடைசி நிலை. அதனால் அது முன்னுக்கு வர முடியாது. நிர்வாணன்றது முன்னுக்கு வர முடியாது. நீங்கள் நிர்வாணத்தில் ஆரம்பிக்க முடியாது. அதனால் அது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்று அந்த அந்த படியில் தான் நீங்கள் போக வேணும். அந்த வழிமுறையில் தான் நீங்கள் போக வேணும். அதனால் பாபா சொன்ன அந்த ஆர்டர் தான் சரியானது. நாங்கள் எல்லாருமே பயிற்சி செய்கிறோம் இல்லையா? டிராஃபிக் கண்ட்ரோல். அதனால் ஒவ்வொரு மணித்தியாலமும் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ நாங்கள் பயிற்சி செய்கிறோம் சைலன்ஸில் போகிறத. ஆனால் எந்த அளவுக்கு அதை நான் அதிகரிச்சிருக்கிறேன் என்றது எனக்கு 2 நிமிஷம் தேவையில்லை இல்லை சைலன்ஸில் போகிறதுக்கு. எனக்கு 2 நிமிஷம் 2 நிமிஷம் தேவைப்படுறதாக இருக்கக்கூடாது. என்னால் உடனடியாகவே நான் சைலன்ஸில் போகக்கூடியதாக இருக்க வேணும். டிராஃபிக் கண்ட்ரோல் செய்யும் பொழுது அந்த நிலை உடனடியாகவே இருக்க வேணும். பாபாவோட இருக்கிறதுக்கு, பரந்தாமத்தில் இருக்கிறதுக்கு, நிர்வாண தாமத்தில் இருக்கிறதுக்கு அந்த நிலையை நான் உருவாக்க வேணும். என்னென்னு சொன்னால்
இனி வரப்போகிற காலங்களில் 2025 26 நாங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். மிக இன்றைக்கு கூட நான் வந்து பார்க்கல, ஆனால் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். என்னோடத்துல வந்து கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் கார் ஓடி கொண்டு போய் நிறைய பேரை இதண்டிட்டோம் இல்லையா? அப்போ நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். கார் ஒரு நல்ல விஷயம் இல்லையா? எங்களுக்கு பயணத்துக்கு இலகுவாக இருக்குது, சேவைக்கு இலகுவாக இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தி மக்களை நாங்கள் கொல்லும் பொழுது இல்லையா, ஒரு கூட்டத்துக்குள்ள திடீரென்று காரை கொண்டு போய் தண்டேக்குள்ள, அப்போ அதுக்கு யார் காரணம்? அந்த காரனுடைய டிரைவர், அவருடைய புத்தி அந்த அளவுக்கு வந்து இல்லையா? அதனால இதையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இப்போ. அப்போ என்னுடைய நிலை எப்படி இருக்குதுன்றதை நான் சோதிச்சு பார்க்கணும். நான் அமைதியில் இருக்க வேணும், அந்த அகசக்தியை எனக்குள்ளே நான் வளர்த்து கொள்ளணும். அப்பொழுதுதான் என்னுடைய சூழ்நிலைகளுக்கு நான் முகம் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் எனக்கு நிறைய நிறைய உதவி செய்யும். எனக்கு தெரியும் நான் என்ன செய்ய வேணும்ன்றது, என்ன செய்கிறதுன்றது இல்லையா? அதனால் அமைதியாக இருக்கிறது, பாபாவோட இருக்கிறது, பாபானுடைய அன்பையும் தூய்மையையும் சக்தியையும் பெற்றுக்கொள்வது. அதுக்கு பிறகு கீழே வந்து நான் வந்து என்ன செய்ய வேணுமென்றதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாபாட்டேருந்து அந்த சமிக்கையை என்னால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ ஜெயந்திபன், இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னால், இந்த உலகத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்குது? அப்போ ஜெயந்திபன், நன்மை செய்வராக இருக்கிறதுக்கும் வழங்குபவராக இருக்கிறதுக்கும் இடையில என்ன ரெண்டும் உண்டா அல்லது ரெண்டுக்கும் இடையான வித்தியாசம்? பாபா வந்து இந்த 3 வார்த்தைகள் சொல்லியிருந்தார். கருணை, கருணை கருணை உணர்வு, பிறகு நன்மை செய்பவர், நன்மை செய்வராக இருக்கிறது பற்றி. அதனால் எங்கே கருணை இருக்குதோ அப்போது என்னால் வந்து மற்றவர்களை மேம்படுத்த முடியும். அப்போ நன்மை செய்பவராக இருக்கிறதுன்றது அந்த நிலை இல்லையா? நான் வந்து என்னுடைய நேரத்தை, என்னுடைய சக்தியை, என்னுடைய ஆதரவை, என்னுடைய ஒத்துழைப்பை அந்த நபருக்கு கொடுக்கறது இல்லையா? நன்மை செய்வராக இருக்கிறது. கருணை கருணை இருக்கும் பொழுது அதை நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் அந்த நபரை மேம்படுத்துறதுக்காக இல்லையா, அதுதான் கல்யாண்காரி என்று சொன்னால் நன்மை செய்பவராக இருக்கிறன்னு சொல்லி சொன்னால் அதுதான். வழங்குறது வந்து நாங்கள் என்னவும் கொடுக்கலாம், எப்படியும் கொடுக்கலாம். ஆனால் நன்மை செய்பவர்ன்றது வந்து அப்படி இல்லை. இன்னொரு கூட கேள்வி இருக்குது, இதில் நிறைய பயிற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த முரளியில் எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்? நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அந்த இதில் எதுக்கு வந்து நாங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணுமன்றது பற்றி நான் நினைக்கிறேன்னு சொன்னால், சரீரமற்றவராக இருக்கிறதுக்கான பயிற்சி. நிறைய அவ்வியக்த முரளிகள் எல்லாம் இது வந்து கொண்டிருக்குது இல்லையா? அதனால் பாபா எங்களுக்கு வந்து இது திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் வந்து என்னுடைய சரீரத்தை விளங்கி பாபாவோடு இருக்கிறது. இன்னொரு கேள்வி கூட இருக்குது. சிஸ்டர் மோயினியுடைய மெசேஜ் பற்றி சொல்லியிருந்தீங்க. நான் கூட அதை கேள்விப்பட்டேன். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு எல்லாமே தெரியும். பாபா என்ன பார்க்குறார் என்னென்னு சொன்னால், பாபா என்ன என்ன சொல்ல விரும்புகிறாருன்றத அதில் எங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியுமாண்டு? சேவையை பற்றி அல்லது வந்து
பாபா என்ன செய்ய எங்களுக்கு என்னன்னு சொன்னால் செய்தியில் அந்த மொயினி பெண் மூலமாக கிடைச்ச செய்தியில் வந்து எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் என்ன எங்களுக்கு முக்கியமானதுன்று என்னன்னு சொன்னால் பாபா எங்களுக்கு வந்து ஜெயந்தி என்ன சொல்கிறான்னு சொன்னால் பாபா எங்களுக்கு வந்து கவனம் செலுத்த சொல்கிறார். அதில் ஒரு எல்லாத்தையுமே சாராம்சமாக சொல்லியிருக்கிறார். முக்கியமான விஷயம் அதில் என்னன்னு சொல்லி சொன்னால் பாபா சொன்னது மரியாதைகள், மற்றது வந்து பிரின்சிபல்ஸ், ஸ்ரீமத், 3 வார்த்தைகள் இல்லையா? அதை பாபா வந்து முக்கியப்படுத்தி சொல்லியிருந்தார். இதுதான் உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கான வழிமுறையாக இருக்கும். மற்றவர்களுக்கும் வந்து மற்றவர்களையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு இதுதான் முக்கியமாக இருக்கும். அதனால அது முக்கியமானது. அதில் வந்து நடுவில் பாபா சொல்லியிருந்தது மரியாதைகளில் அந்த மரியாதைகளுக்கு வந்து ஸ்ரீமத்ன்றது இன்னொரு விஷயம். அது கூட பாபாட்டேருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. அது அதை பற்றியும் பாபா நிறைய அந்த அந்த மொய்னி பெண் மூலமாக கிடைச்ச செய்தியில் சொல்லியிருக்கிறார். பாபா வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பாபாவினுடைய செய்தி வந்து எல்லாருக்குமே போய் சேர வேண்டும். அதனால் நீங்கள் எல்லைக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் எல்லையற்றவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருக்குமே அந்த செய்தி போய் சேர வேண்டும். ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும். இந்த செய்தி வந்து எல்லாருக்குமே போய் சேர வேண்டும். அப்போ இன்னொரு கேள்வி, அந்த மரியாதைகளை பின்பற்றதை பற்றி என்று நாங்கள் வந்து இந்த நேரத்தில் பொதுவாக விசேஷமான எதில் கவனம் செலுத்த வேணும், அல்லது வந்து நாங்கள் வந்து எதையாவதுல வந்து கவனஈனமாக இருக்கிறோமா, அல்லது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்கப்படுது. நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஜெயந்திபன் என்னென்னு சொல்கிறான்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று வந்து பாபா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் முரளியை பற்றி. கல்வி இல்லையா? சாக்கால முரளியில் வந்து எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கிறார் கல்வியை வந்து தவற விடக்கூடாது. அந்த மெசேஜில் கூட அது இருக்குது. இதுதான் மிக முக்கியமானது. முரளி தான் உங்களுக்கான பராமரிப்பு. அதனால் நான் கூட செஞ்சு பார்க்குறேன். சில நேரத்தில் நாங்கள் வந்து முரளியை பற்றி கவனஈனமாக இருக்கிறோம் இல்லையா? நாங்கள் வந்து பாபாவோட கனகாலமாக இருக்கிறோம். அதனால் இந்த முரளிகளை நாங்கள் கேட்டிருக்கலாம். 4 தரம் 8 தரத்துக்கு மேலே அந்த ரிவிஷனை வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதனால் நாங்கள் வந்து என்ன யோசிப்போம்னு சொல்லி சொன்னால் அந்த போதை முரளியில் அந்த போதை எங்களுக்கு ஏற்படுறதில்லை. அப்போ அதில் கவனம் செலுத்துறது குறைவாக ஆகிறது. அதனால் இறைவன் தான் அந்த முரளியை பேசுகிறார், எனக்காக பேசுகிறார், என்னுடைய முன்னேற்றத்துக்காக பேசுகிறாருன்றது நாங்கள் வந்து சில நேரத்தில் மறந்துடுவோம் இல்லையா? அதனால் 2வது வந்து சில நேரத்தில் எங்களுடைய பலகீனங்களையுமே நாங்கள் வந்து அதுக்குள்ளே அதில் இருந்து இப்போ எங்களுக்கு பலகீனம் தெரிஞ்சாலும் அதில் இருந்து நாங்கள் வந்து வெளிப்படுறதுக்கு இல்லை, அது பரவாயில்லை, கடைசியில் நாங்கள் இப்படி ஆகிடலாம். அதனால் ஆனால் பாபா சொல்கிற இல்லை, இதுதான் நேரம். இந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து உறுதியான முயற்சி எடுக்க வேணும் முழுமையாகிறதுக்கு. என்னென்னு சொன்னால் நேரம் போகும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடும். அந்த நேரத்தில் உங்களுக்கு பயிற்சிக்கான நேரத்துக்கு கிடைக்காது. அதனால் இப்போ தான் ரிஹர்சல், இப்போ தான் நீங்கள் அது வந்து மீட்டல் செய்து பார்க்க வேணும். அது பிறகு அது உங்களுடைய பாகமாக ஆகிரும். அப்போ அதுக்கு பிறகு இயல்பாகவே என்னால் அந்த அந்த சூழ்நிலையில் அதை நான் செய்யக்கூடியதாக இருக்கும். 2வது எண்ணம் வரக்கூடாது, இது இப்படி இல்லை அது எப்படி என்ற எண்ணம் இல்லாமலுக்கு உடனடியாகவே பாபா என்ன சொல்கிறாருன்றதை புரிஞ்சு கொண்டு செய்கிறதுக்கு
எனக்கு வந்து அந்த நிலையை நான் அடையக்கூடியதாக இருக்க வேணும். அதனால் பாபா வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால் இந்த செய்தி கூட எங்களோட எல்லாருக்குமே மிக மிக முக்கியமானது. ஜெயந்திபன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உணவு முறை, எங்களுடைய உணவு, இது எல்லாமே அதில் இருக்குதா? அல்லது நாங்கள் அதில் வந்து சில நேரத்தில் 40-45 வருஷம் ஞானத்தில் இருக்கிறோம்னுட்டு எங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றம் இருக்குதாண்டு ஜெயந்திபன் சொன்னால் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் அல்லது இதில் எல்லாமே பார்க்கும் பொழுது எப்படி நாங்கள் வந்து சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை மாறிப்போகுது இல்லையா? இல்லையா? இந்த 2-3 கிழமையில் எனக்கு தெரியும். இப்போ இப்போ வந்து இந்த கொண்டாட்டம் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் இலகுவாக ஆக்கி கொள்ளணும், எளிமையானதாக ஆக்கி கொள்ள வேணும், அடிப்படையானதாக இருக்க வேணும். அதனால் கேள்வி என்னன்னு சொன்னால் அந்த சிஸ்டம் இல்லையா, அதை நாங்கள் வந்து சிந்திச்சு பார்க்க வேணும். வீணான எண்ணங்கள், அதில் நேரத்தை செலவழிக்கக்கூடாது. உலகத்துக்கு என்ன தேவை என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். எனக்கு தெரியும் லண்டனில் நிறைய பேர் வந்து அந்த ஃபுட் பேங்க்குக்கு போய் இப்போ நிறைய பேர் பார்க்கணும் இல்லையா, சாப்பாடு வந்து தட்டுப்பாடு இருக்குது லண்டன்லேயே. உலகம் வந்து அந்த நிலையை அடைஞ்சிருக்குது. இன்னமும் வந்து அது மோசமாகத்தான் ஆகப்போகுது. அதனால பாபா எங்களை பாதுகாக்கிறார், பாபா எங்களை பராமரிக்கிறார். ஆனாலும் எங்களுடைய பக்கத்தில் இருந்து நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்த வேணும். அதே நேரில் கவன ஈனம் இருக்கக்கூடாது. நான் நிறைய கதைகள் கேள்விப்படுறேன், ஜெயந்திமன் சொல்கிறா, அதுக்குள் கூட இருக்குது. நானும் பிகே தான். அதனால் அது எனக்கு வந்து அந்த மாதிரி சில பேர் வந்து அந்த அந்த மரியாதைகளில் வந்து கவன ஈனமாக இருக்கிறது வந்து கூடாது. அதனால் என்னுடைய வாழ்க்கை முறை சரியானதாக இருக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் நான் வந்து கவனம் செலுத்த வேணும். உணவு முறை, உணவு தயாரிக்கிற முறை, இதில் எல்லாத்திலையுமே. அதனால் அந்த இந்த நேரத்தில் இறுதிக்கான சமிக்கைகள் வந்து நிறைய இருக்குது. ஆனால் நாங்கள் கவன ஈனமாக இருக்கக்கூடாது. அதனால் கடைசி கேள்வி, அடிப்படையில் பாபா சொல்லியிருந்தார் கணனி இல்லையா? இன்றைக்கு முரளியில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் என்றதை பற்றி, அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து முயற்சி செய்யணும் இல்லையா? இப்போ கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் வந்து உங்களை எல்லாரையுமே சோம்பேறிகளாக ஆக்குது இல்லையா? நீங்கள் வந்து எதையுமே எல்லாமே உங்களுக்கு தயாராக கிடைக்குது இப்போ கம்ப்யூட்டர்லேருந்து. ஆனால் அந்த நேரம், அதை புரிஞ்சு கொள்றதுக்கான நேரம் எல்லாமே குறைவாக இருக்குது இல்லையா இப்போ? அதனால் இப்போ வந்து கம்ப்யூட்டரில் எல்லாமே வருது. ஆனால் அது உங்களுக்கான, அதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க இல்லையா? கம்ப்யூட்டராக எல்லாமே செய்யுது. ஆனால் நான்
ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு நான் ஒரு விஷயத்தை முகம் கொடுத்து அஹ், அதுக்கு செய்யும் பொழுது அதுக்கு பெறுமதி கூட இருக்குது இல்லையா? ஆம், நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளுக்கு கம்ப்யூட்டரில் மூலமாக பதில்கள் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆனால் அதில் என்ன பலன் இருக்குது? கண்டிப்பாக நிறைய கேள்வி இருக்குது இன்னும். ஆனால் அஹ், அஹ், என்னென்னு சொன்னால் ஜெயந்திபன் எங்களோட அடுத்த புதன்கிழமை 8ஆம் தேதி அஹ், திரும்ப 4 மணிக்கு முரளி ரிவிஷன் இருக்கும். இன்றைக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலை என்றாலும் அடுத்த கிழமை 8ஆம் தேதி இன்னொரு முரளி ரிவிஷன் இருக்குது. அதனால் தேங்க்யூ ஜெயந்திபன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. ஓகே, மெடிடேஷன் செய்துட்டு முடிக்கலாம். ஜெயந்திபன்கிட்டேருந்து திருஷ்டி எடுத்துட்டு எல்லாருக்குமே புது வருடத்துக்கு வாழ்த்துக்கள். Sing to me, goddess, sing to me songs from the earth and the sky and the sea, stories and tales from your life so long. Teach me the songs that will keep me strong. All over the earth you are giving birth. All life is quickening, spring is awakening. Wrapped in your arms with such tenderness, bathed in the love of your sweet caress. You are the goddess that gives us all things, birds in the sky flying on the wing, flowers that bloom and trees that grow tall. You are the goddess that blesses us all. Lie-da-die-die-die-die-die-die. Lie-da-die-die-die-die-die-die-die. Lie-da-die-die-die-die-die-die. Lie-da-die-die-die-die-die-die. Sing to me, goddess, sing to me songs from the earth and the sky and the sea, stories and tales from your life so long. Teach me the songs that will keep me strong. All over the earth you are giving birth. All life is quickening, spirit awakening, dancing in the moonlight or laughing in the sun, bathed in the bliss of your holy love. Lie-da-die-die.